ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேத்தி கருப்பு கவனி பணியாரம், கார பணியாரத்தை கூட இந்த உடுப்பி ஸ்டைல் சட்னி வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு. மெயினாக பணியாரத்துக்குன்னே செஞ்ச சட்னி மாதிரி இருந்துச்சு. இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை, ஒரு அரை கைப்பிடி பொட்டுக்கடலை, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். நான் வறுக்காத வேர்க்கடலை சேர்த்ததுனால முதல்ல வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அப்புறமா பொட்டுக்கடலை சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு இது மாதிரி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம சட்னிக்கு நிறையா இனிமேல் இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையா சேர்ப்போம். ஸோ இது ரெண்டையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி அளவு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயில் பாதியாக நம்ம வெட்டுவோம் இல்லையா, அதில் அதில் இருக்கிற ஒரு அரை பாதியாக உடச்ச முடியில் அதில் பாதி எடுத்துக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் துருவின தேங்காயாக எடுத்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பல்லு கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு அரை மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயமும் இஞ்சியும் உங்களுக்கு பச்சையாக சேர்க்கலைன்னா இப்போ நான் தாளிக்கிற இதில் அதையும் தாளிக்கிறதில்ல, இப்போ நான் வதக்கிறதுல அதையும் சேர்த்து நீங்கள் வதக்கி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சையாகவே வெங்காயமும் இஞ்சியும் சேர்க்கணும். இதோட ரெசிபி, ஆக்சுவல் ரெசிபி பார்த்தீங்கன்னா பச்சையாக வெங்காயமும் இஞ்சியும் சேர்க்குறது தான். பட் சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் காட்டும் உங்களுக்கு சட்னியில் தெரியுது, உங்களுக்கு சப்போஸ் அது லைட்டாக கொஞ்சம் வேரியேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சேர்க்குறதோட நீங்கள் அந்த வெங்காயமும் இஞ்சியும் பொடிசாக நறுக்கி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 3 பச்சை மிளகா காரத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதையும் நம்ம சட்னியில் அப்படியே சேர்த்துக்கணும். உங்களுக்கு பச்சை மிளகா நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் ஆற வச்சு கூட சேர்த்துக்கோங்க. நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜார்ங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் கீழே அடியில் நம்ம நிறையா தேங்காய் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நான் மேலே அப்படியே சூடாகவே சேர்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விரல் சைஸ்க்கு புளியும், ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து, ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, நல்லா 1 1/4 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும் சட்னின்னு நினச்சிங்கன்னா 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உப்பு பத்தலைன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. உப்போட அளவு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுவும் தேங்காய் சட்னி தான், ரொம்ப உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு தாளிப்பும் செஞ்சிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடச்ச உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள், இது 4மே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம சட்னி மேலே கொட்டிடலாம். இந்த சட்னியோட ஆக்சுவல் ரெசிபி இதுதாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த வெங்காயம், இஞ்சி பச்சை வாசம் லைட்டாக வரும் இந்த சட்னியில். நம்ம தேங்காய் சேர்க்குறதுனால அது நல்லாயிருக்கும் பச்சையாக சேர்க்கும்போது. பட் வெங்காயமும் இஞ்சியும் சேர்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக அந்த பச்சை வாசம் தெரிஞ்சுதுன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பச்சை மிளகா வதக்கும் போதே அதையும் சேர்த்து வதக்கிட்டு, ஒரு டைம் வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ அது ஒரு ஆல்ட்ரேஷனுக்காக தான் நான் சொல்கிறேன். பட் ஆக்சுவல் ரெசிபி இதுதான். ஸோ இதோட டேஸ்ட் அடிச்சிக்கவே முடியாது ஆனால். ஓகேங்களா? இப்போ நான் இந்த தாளிப்பை சேர்த்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் இதை நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆனால் பணியாரத்துக்கு கூட சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப சொல்லவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி பணியாரம் ரொம்ப ஹெல்த்தியானது. அதோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதையும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் கிட்ஸ்க்கும் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டும் போடுங்க. தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.